உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா, புதுசாக என்ன வாங்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு முதலீட்டில் வெயிட் பண்ணுறதுனால என்ன பயன். நிறைய இன்வெஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஷேரை கரெக்டாக ஏறதுக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஈராவில் இதை எப்படி செய்ய உங்களுக்கு சொல்லித்தரேன்னே நிறைய பேர் கிளாஸே எடுக்கிறாங்க. பட் அதிக பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா எப்படி வெயிட் பண்ணணுன்றத நிச்சயமாக கற்றுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்? ஏன்னாக்கா எல்லா காலகட்டத்திலையும் சரியான பங்கில் வெயிட் பண்ணுறதுக்கு ரிவார்டு நிச்சயம். ஒரு இன்வெஸ்டர் சரியான ஸ்டாக்கை வாங்கிட்டு நிறைய நேரம் வெயிட் பண்ணாக்கா ரிவார்டு உறுதியாக கிடைக்கும். நான் இதை பல தடவை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு பங்கை நம்ம 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 80 ரூபாய்க்கு போகுது, நம்ம விற்றுறோம். அப்புறம் அது 80 ரூபாயில் 5-6 வருஷம் அதே இடத்துல இருக்குது. அந்த இடத்துலேருந்து 80 ரூபாயில் இருந்த பங்கு எட்ட முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை காணுது. 8000 ரூபாய் வரைக்கும் போகுது, 100 மடங்கு. இப்போ அந்த நடுவில் இருந்த பீரியடு வெயிட் பண்ணவன் கொஞ்ச நாளைக்கு நல்ல முதலீட்டாளர் இல்லைன்னு உலகம் சொல்லியிருக்கும். ஏன் இதை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எத்தனையோ பேர் கேட்பாங்க. நான் பர்சனலாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். நான் 20 ரூபாயில் ஷேரை வாங்கியிருப்பேன். அந்த ஷேர் ஒரு 35 ரூபாய்க்கு போயிட்டு அங்கேயே கல் போட்ட கணக்காக 5 வருஷம் இருக்கும். இதையே வச்சிட்ருக்க, இதை வச்சுட்டு இதை வாங்கலாமே அப்படின்னு எல்லாரும் நமக்கு வாலண்டரியாக அட்வைஸ் கொடுப்பாங்க, கேட்காமலே நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 4-5 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டாக்கு ஒரே வருஷத்துலேயோ 2 வருஷத்துலையோ அந்த 35-40 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு போயிடும். ஸோ இடைப்பட்ட ஒரு காலத்தில் ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கும் நல்ல ஸ்டாக்ஸில். அந்த பீரியடில் ஒன்றும் பண்ணாமல் சோம்பேறியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தில் எல்லாருமே உடனே வாங்கி உடனே பலனை பார்க்கணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது, என்னடா இது நம்ம சும்மா இருக்கோம், ஒன்றுமே நடக்கலையே, சுற்றி இருக்கிறவங்க போர்ட்ஃபோலியோலாம் இப்படி ஏறிட்டுருக்கேன்ற ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும். அதுலேயும் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு PMSல இருக்கீங்க, அல்லது ஒரு ETFலேயே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி என்ன பழக்கம், இது எல்லாமே அதனுடைய பெஞ்ச்மார்க்கான இண்டெக்ஸ் எப்படி பீட் பண்ணுதுன்னு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பீப்புள். மியூச்சுவல் ஃபண்ட்னா மாதம் பார்க்குறாங்க, PMSனா இவ்வளவு க்ளோஸ் ஸ்க்ரூட்டினியோட மெஷர் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா உடனடியாக ஒரு வெற்றியை காண்பது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய காத்திருப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய பெரு வெற்றியை விட நமக்கு முக்கியமாக தெரியுது. ஸோ ஸ்மால் வின்ஸ் லுக் பிகர் தேன் பிக் சக்ஸஸ். ஒய்? பிகாஸ் எல்லாரும் அதை தான் தேடி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவு என்னென்னா, நிறைய பேர் உடனடியாக வாங்குகிற பங்கு ஏறணும், அல்லது இப்போ வாங்கினா பங்கு உடனடியாக ஏறணும் அப்படின்ற அந்த மனநிலையில் தான் ஒரு முதலீட்டு வாய்ப்பையே பார்க்குறாங்க. அப்போது அவங்க தேர்வுகள்லாம் இந்த ஓரியன்டேஷனோட, இந்த பயாஸோட, இந்த எதிர்பார்ப்போடு தான் அமையுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணி ஹையர் ரிட்டர்ன் பார்க்கக்கூடிய பங்குகளை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. தே வில் ரிஃப்யூஸ் டு see that stock. ஸோ வெயிட்டிங்கை கற்றுக்கிறவன் மட்டும்தான் அந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடியும். இன்னொரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட்டை இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ நானே டெய்லி உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இதுக்கு நான் ஒரு ஃபாலோ அப் ரிவ்யூ வேறு அடிக்கடி பண்ணுவேன். ஸ்டாக் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ ஏறிடுச்சு அப்படின்னு. இது என்னையும் மாற்றிவிடும். ஃபஸ்ட்டு இப்படி சொல்லணும், ஏறணும், மறுபடியும் உங்கள்கிட்ட பேசணுன்ற ஒரு சைக்காலஜிக்குள்ளே நான் சிக்கிக்குவேன். அப்படி நான் மாட்டிக்கும் போது என்ன பண்ணுவேன், நான் கெட்டதும் இல்லாமல் உங்களையும் என்ன மாதிரி கெடுப்பேன்னாக்கா, இவர் சொன்னால் உடனே ஏறிடும்ன்ற ஒரு மென்டல் ஓரியன்டேஷனை கொண்டு வந்துடுவேன்.
ஸோ நீங்கள் என்னுடைய சிந்தனைகளுக்கு ஒரு பிரிசனர் ஆகிடுவீங்க. நீங்கள் கேப்டிவ். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நான் ஒரு ஷேரை விற்றுட்டேன்னு சொல்லுவேன், நான் அதை வாங்கினேன் இப்போ அதை விற்றுட்டேன் அப்படின்னு ஒரு மாதம் கழிச்சு வந்து சொல்லுவேன். அப்போ நீங்கள் உடனே அதை போய் விற்றுருவீங்க. நீங்கள் மைண்டை அப்ளையே பண்ண மாட்டீங்க. அவர் சொன்னார் வாங்கினேன், அவர் சொன்னார் விற்றுட்டேன். நான் சொன்ன ஐடியா நல்ல ஐடியாவாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த வெயிட்டிங்கான ஒரு பேஷன்ஸ் இல்லாதனால அது உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ நான் உங்களுக்கு நல்ல ஐடியாஸை கொடுத்துருக்கலாம், ஆனால் தவறான பிஹேவியரை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 20 வருஷம் இருந்துட்டு கூட உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் சராசரியாக இருக்கும். ஒரு 100 பேக்கர் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணம் 99% ஆஃப் த பீப்புளுக்கு வருது. 1%க்கு தான் நான் சொல்லக்கூடிய அந்த காத்திருப்பு சார்ந்த ஒரு வளர்ச்சி வருது. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் நீங்கள் டெவலப் பண்ணால் போகாது, மெயின்டைன் பண்ணணும். ஸோ வெயிட்டிங்கினுடைய முக்கியத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் குறைவாக எடை போடக்கூடிய ஒரு விஷயம். நாம் அது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் அதுதான் எல்லாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அதுவும் சரியான பங்கை வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுங்கிறது ஒருத்தருக்கு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்குன்றது என்னுடைய அனுபவம். நிறைய நேரங்களில் அந்த பங்கு ஒரு ஃப்ளாட் ப்ரைஸில் ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது, அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுதான் டைம் கரெக்ஷன். அந்த டைம் கரெக்ஷனில் ஒரு பங்கு இருக்கும்போது அந்த பீரியடில் வெயிட் பண்ணுறவன் அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகும்போது இருக்கக்கூடிய வெற்றியிலையும் பங்கேற்பான். மாறாக இது இங்கே தான் இருக்க போது எங்கேயும் போகாதுன்னு சொல்லி விற்கிறவன் அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகும்போது ஏர்போர்ட்லேயே இருக்க மாட்டான், அப்புறம் தானே பிளேனில் உட்கார்றதுக்கு. ஸோ இந்த அனுபவம் வெயிட்டிங்னால் வரக்கூடிய ஒரு பயன். வெயிட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அந்த பீரியடில் வேறு ஏதாவது செஞ்சு நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். வரக்கூடிய ஐடியாவெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஐடியா விற்றுட்டு சராசரி ஐடியாவை நீங்கள் வாங்கிடுவீங்க. இந்த மாற்றங்களை செய்யும்போது உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு சராசரி பயணமாக மாறக்கூடிய ரிஸ்க்கை நீங்களே உருவாக்குறீங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை நான் வந்து 20 rupees வாங்கியிருக்கேனாக்கா என்னுடைய எய்ம் வந்து அதை டபுள் பண்ணுறதோ அல்லது 5x பண்ணுறதோ 10x பண்ணுறதோ இல்லை. அந்த ஸ்டாக் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இன்றைக்கி என்ன சைஸ், அந்த கம்பெனியுடைய சைஸ் என்ன, ஒருவேளை அந்த கம்பெனியுடைய சைஸ் இன்றைக்கி 200 கோடி தான் இருந்ததுனாக்கா சேல்ஸ், இந்த கம்பெனி 2000 கோடிக்கு போகுமா? அப்போது கம்பெனி 2000 கோடிக்கு போகும்போது இதனுடைய மதிப்பு 5000 கோடிக்கு போகலாம். ஆனால் 200 கோடி சேல்ஸ் இருக்கும்போது மதிப்பு வெறும் 200 கோடி தான் இருக்கும். ஸோ 200 கோடியில் நீங்கள் வாங்கி 5000 கோடி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா 25 டைம்ஸ் பண்ண முடியும். இந்த கதையை நான் சொன்னேன்ல, இது ஆக்சுவலாக ஒரு 7லேருந்து 10 வருஷம் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் அதை சுருக்கி ஒரு 1 minute சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்டோரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான டெம்பரமெண்ட் நீங்கள் பில்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு நீங்கள் நிறையவே உங்களை சரியான ஒரு ப்ரிப்பரேஷன் மூலமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தயாராக இருக்கணும் வெயிட் பண்ண. அது மட்டும் இல்லை, தேர்வு கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏறி நாட்டு போயிட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டாக் வேல்யூவேஷன் ஒரு ஹிஸ்டாரிக் லோவில் இருக்கும்போது, அதே இடத்துல ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது மெதுவாக நீங்கள் உங்கள் பொசிஷனை பில்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷன் வளரும்போது, அது மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும்போது, மறுபடியும் சேல்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது, மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அப்போ தான் அந்த கம்பெனியில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். மாறாக ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு லோ ப்ரைஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹை ப்ரைஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்காது. ஸோ எந்த மதிப்பில் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதிக மதிப்பில் வாங்கக்கூடாதுங்கிறது அதைவிட முக்கியமானது. குறைந்த மதிப்பில் வாங்கிட்டு ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை. இதையெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா உங்கள் வெற்றிக்கும் அந்த வெயிட்டிங்க்கும் உள்ள அந்த கனெக்ஷனை நீங்கள் ரொம்ப தெளிவாக உணர வேண்டும். அந்த உணர்வை சரியான இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் முதலீட்டில் உள்ள சேலஞ்ச். இந்த சேலஞ்சை யார் வேணால் கான்குவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் குட் நியூஸ். ஆனால் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம் என்பது மிக மிக அத்தியாவசியம். நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு அப்படியே ஒரு ஸ்டாக்கை வாங்கி இதை செய்ய முடியாது. உங்களுக்காக இதை தோணி ஐடென்டிஃபை பண்ணி
கன்ஃபர்மேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் தான் மற்றவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் திங்கர் நீங்கள் நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் நட்பு வட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இப்போ நான் நிறைய ஐடியாஸ் கொண்டு வருவேன் வெளியில், ஆனால் அதில் சில ஐடியாஸ் தான் சிறப்பானதாக இருக்கும், முக்கால்வாசி ஐடியாஸ் சராசரியாக இருக்கும், சில ஐடியாஸ் மோசமானதாக இருக்கும். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளே, அதாவது பேஸ்கெட் ஆஃப் ஐடியாஸ்க்குள்ளே இந்த சில குட் ஐடியாஸை நான் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான விடை, நான் யாரோடு இதை பற்றி பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவங்களுடைய ஃபீட்பேக்கை எப்படி வாங்குகிறேன், இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபீட்பேக் எல்லாம் எப்படி நான் உள் வாங்கிக்கிறேன், நான் வாங்கி கொண்ட நெகட்டிவ் ஃபீட்பேக்கை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்லேருந்து நான் எப்படி மீண்டு மறுபடியும் பாசிட்டிவாக வரேன், அல்லது நெகட்டிவ் ஃபீட்பேக் சரியாக இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய வேலை. இதை எதையுமே நான் இன்னொருத்தர்கிட்ட விட முடியாது. ஆனால் ஐ கேன் ஆல்வேஸ் டேக் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் டு ஃபார்ம் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், டு வேலிடேட் மை ஓன் ஐடியாஸ், டு இம்ப்ரூவ் மை ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ டு என்ஷூர் தட் மை ஜட்ஜ்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்றைக்கும் நிலையானதாக ஜெயிக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு மற்றவங்களுடைய உதவியை நான் நாடலாம். ஆனால் நான் என்னை நம்பித்தான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு எனக்கு தினமும் இருக்கணும். ஒரு மணியும் இருக்கணும், ஒரு வினாடியும் இருக்கணும். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமான ஒரு முதலீட்டு ஆயுதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஆயுதத்தை கொண்டு நீங்கள் சரியான டார்கெட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அந்த டார்கெட்டில் நீங்கள் கரெக்டாக ஷூட் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக உங்கள் வசமாக்கி அந்த டார்கெட்டோடு நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அந்த பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.